நீங்க எப்போதாவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டிருக்கீங்களா? ம் அவங்க மரபணு சுவிட்ச் பத்தியோ இல்ல குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தியோ பேச ஆரம்பிச்சதும் நம்ம கவனம் எங்கேயோ போக ஆரம்பிச்சிடும். ஆமா, கண்ணு நேரா சுவர்ல இருக்கிற கடிகாரத்தை தேடும். எனக்கு பல தடவை நடந்திருக்கு. கரெக்ட். இந்த மாதிரி சிக்கலான டெக்னிக்கல் விஷயங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இதையெல்லாம் துறக்க ஒரு சாவி இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற விஷயம். குறிப்பா மெஷின் லேர்னிங் மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வரும்போது பலருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். உண்மைதான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்கள் அந்த பெரிய சுவரை உடைக்க ஒரு சுத்தியல் மாதிரி. அதுதான் கதை சொல்றது. கதை சொல்றதா? ஆமா, ஒரு மாயாஜால சமையல் புத்தகம் எப்படி மெஷின் லேர்னிங்க கத்து கொடுக்குதுன்னு ஆரம்பிச்சு செவ்வாய் கிரகத்துல உயிர் பிழைக்கிற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை நம்ம கல்வி முறையே எப்படி மாத்த போகுதுன்னு வரைக்கும் பார்க்க போறோம். கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. இது வெறும் டெக்னாலஜி பத்தி மட்டும் இல்ல. இல்லவே இல்ல, இது நாம எப்படி கத்துக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம் அத பத்தினது. சரி, அப்போ முதல்ல ஆரம்பிக்கலாம். நம்ம கிட்ட தேராசிரியர் ஓகுஷான் டோப்சகல் எழுதின நினைவில் நிற்கும் கதைகள் மூலம் இயந்திர கற்றல்னு ஒரு புத்தகம் இருக்கு. அவரே சொல்றாரு, லெக்சர் கேட்டு படிக்கிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். ஆனா கதைகள் சொல்லும் போதுதான் அவரால நல்லா கவனிக்க முடிஞ்சத. ஓ, அப்ப அந்த அனுபவத்துல இருந்து தான் இந்த புத்தகமே வந்திருக்கு. ஆமா, அதனாலதான் மெஷின் லேர்னிங் மாதிரி ஒரு ட்ரையான சப்ஜெக்ட கூட கதைகள் மூலமா சொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. அப்படியா? ஆமா, அதுக்கு படமெல்லாம் கூட டாலி வச்சு வரைஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே தன்னை பத்தி மனுஷங்களுக்கு புரியுற மாதிரி கதை சொல்லுது. இதுவே ஒரு அழகான கதை மாதிரி இருக்கே. கரெக்ட். சரி, இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா அந்த புத்தகத்துல வர்ற மாயாஜால சமையல் புத்தகம் கதையை சொல்லலாம். அதோட அடிப்படை கருத்து என்ன? சரி, நீங்க எப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. லேர்னோன்னு ஒரு மேஜிக் சமையல் புத்தகம் இருக்கு. ஆரம்பத்துல அதோட பக்கம் எல்லாம் காலியா இருக்கும். ஓகே. இதுதான் ஒரு மெஷின் லேர்னிங் மாடல். அதாவது ஆரம்பத்துல எதுவுமே தெரியாத ஒரு நிலை. சரி. இதுல மாயான்னு ஒரு இளம் சமையல்கார வராங்க. அவங்க தான் நம்ம டேட்டா சயின்டிஸ்ட். அவங்க ஒரு கேக் செஞ்சு அதோட ரெசிபியை அந்த புத்தகத்துல எழுதுறாங்க. இதுதான் பயிற்சி தரவு, அதாவது ட்ரெய்னிங் டேட்டா. ஓகே, ரெசிபி கொடுத்தாச்சு. அடுத்தது அவங்க அந்த கேக்கோட சுவைக்கு 10ல 7 மார்க் கொடுக்கறாங்க. இதுதான் ஃபீட்பேக். பின்னூட்டம். ஆமா, ஒவ்வொரு தடவையும் மாயா ஒரு புது டிஷ் செஞ்சு அதோட ரெசிபியும் சுவை மதிப்பீடையும் புத்தகத்துல சேர்க்கும் போது அந்த புத்தகம் தானா கத்துக்குது. அது எப்படி கத்துக்கும்? அடுத்த தடவை மாயா கேக் செய்யும் போது அந்த புத்தகம் ஒரு பரிந்துரை கொடுக்கும். போன தடவை சர்க்கரை கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, இந்த தடவை 1 ஸ்பூன் கூட சேருங்க அப்படின்னு சொல்லும். இதுதான் மாடலோட மேம்பாடு. அந்த சமையல் புத்தக ஒப்புமை நிஜமாவே அருமை, விஷயத்தை ரொம்ப சுலபமாக்குது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. கேளுங்க. நிஜ எம்எல் மாடல்கள் சில சமயம் தப்பான விஷயங்களை கத்துக்குது இல்லையா? அந்த புத்தகத்துல அப்படி ஒரு சிக்கல் வந்தா, உதாரணத்துக்கு மாயா உப்பு கம்மியா போட்ட ஒரு டிஷ்ஷுக்கு தெரியாம நல்ல ரேட்டிங் கொடுத்துட்டா அந்த புத்தகம் தப்பான வழியில போக ஆரம்பிச்சிடுமா? எல்லாத்துலயும் உப்பை குறைக்க சொல்லுமா? மிக மிக முக்கியமான கேள்வி. இதுதான் மெஷின் லேர்னிங்ல இருக்கிற பெரிய சவால்கள்ல ஒண்ணு. நீங்க சொல்றது கரெக்ட். அப்படியா? ஆமா, மாயா தப்பான ஃபீட்பேக் கொடுத்தா புத்தகம் தப்பாதான் கத்துக்கும். இத கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்னு சொல்லுவாங்க. நாம குடுக்கிற டேட்டா சரியில்லைன்னா வர்ற ரிசல்ட்டும் தப்பாதான் இருக்கும். இதுக்கு நிஜ உலகத்துல ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஒரு ஃபேஸ் ரெகக்னிஷன் மாடல் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க முகத்தை சரியா அடையாளம் காணலனா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ட்ரைனிங் டேட்டால அந்த இனத்தை சேர்ந்தவங்க படங்கள் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். அவ்வளவுதான். அப்போ அந்த மாயாஜால புத்தகம் வேஸ்ட் ஆயிடுமா? இல்ல, அங்கதான் மனுஷங்களோட பங்கு வருது. புத்தகம் கொடுக்கிற பரிந்துரை மோசமா இருக்குன்னு மாயா உணர்ந்தா அவங்க திரும்பி போய் பழைய மதிப்பீடுகளை சரி பண்ணலாம். ஓ, சரி. இல்லனா இன்னும் நிறைய சரியான டேட்டாவை, அதாவது புது ரெசிபிகளை கொடுக்கலாம். இதத்தான் நிஜ உலகத்திலயும் டேட்டா சயின்டிஸ்ட் பண்றாங்க. மாடலை தொடர்ந்து கண்காணிச்சு தப்ப சரி செஞ்சு திரும்ப திரும்ப ட்ரெயின் பண்ணுவாங்க. இன்னும் சுலபமா சொல்லணும்னா ஒரு பெரிய ஹோட்டல் சூப்பை நீங்க வீட்ல செய்ய முயற்சி பண்ற மாதிரி தான். பல தடவை முயற்சி செய்வீங்க. ஆமா, ஒவ்வொரு தடவையும் உங்க அம்மா அப்பாவோட ஃபீட்பேக், அதான் லாஸ் ஃபங்க்ஷன். அதை வச்சு ரெசிபியை மாத்துவீங்க. கடைசியில சரியான டேஸ்ட்ல சூப் ரெடி ஆயிடும். அந்த காலி புத்தகம் இப்போ உங்க உதவியோட ஒரு மாஸ்டர் ஷெஃப் ஆயிடுச்சு. இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அந்த ஒப்புமை ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒப்புமையை நாம எப்படி உருவாக்குறது? இதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? இல்ல இது முழுக்க முழுக்க நம்ம கற்பனை திறனை பொறுத்தது தானா? இதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா கதை சொல்லல் ஒப்புமைகளின் சக்திங்கிற கட்டுரை இதை அழகா விளக்குது.
முதல்ல 2 வார்த்தைகளை நாம புரிஞ்சுக்கணும். என்னது? ஒன்னு இலக்கு, அதாவது டார்கெட். இது நாம விளக்க நினைக்கிற அந்த உண்மையான சிக்கலான விஷயம். இன்னொன்னு மூலம், அதாவது சோர்ஸ். இது நாம ஒப்பிடுறதுக்காக பயன்படுத்துற எளிமையான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உலகம். சரி, இலக்கு, மூலம். இத வச்சு எப்படி ஒரு ஒப்புமையை உருவாக்குறது? அதுக்கு 3 படிகள் இருக்கு. முதல் படி உங்க பிரச்சனைய நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்க இலக்கு. உதாரணத்துக்கு நம்ம கிட்ட 2 வாரத்துக்கான யூசர் டேட்டா இருக்கு. இத வச்சு அடுத்த 3 மாசத்துல எந்த யூசர்ஸ்லாம் நம்ம சேவையை விட்டு போயிடுவாங்க, அதாவது churn ஆவாங்கன்னு கணிக்கணும். இது ஒரு பொதுவான டேட்டா சயின்ஸ் பிரச்சனை. அதாவது கொஞ்ச கால டேட்டாவை வச்சு நீண்ட கால விளைவை கணிக்கிறது. சரி, 2வது படி என்ன? 2வது படி மூலங்களை தேடுறது, பிரெயின் ஸ்டார்மிங். இந்த பிரச்சனையோட ஒப்பிடக்கூடிய பல யோசனைகளை கொண்டு வரணும். இங்க எந்த யோசனையும் தப்பு கிடையாது. ஒரு நண்பர் புத்தகம் கடன் வாங்குறது, ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறது, செடி வளர்க்கறது, ஏன் டேட்டிங் பண்றது கூட ஒரு யோசனை தான். ஓகே, இப்போ நிறைய யோசனைகள் இருக்கு. இதுல எது பெஸ்ட்னு எப்படி முடிவு பண்றது? அதுதான் 3வது முக்கியமான படி. மதிப்பிட்டு சரி செய்யணும். நாம யோசிச்ச ஒப்புமைகள்ல எது நம்ம இலக்கு கூட நல்லா பொருந்துதுன்னு பார்க்கணும். இப்போ புத்தகம் கடன் வாங்குறது இங்க பொருந்தாது. ஏன்? ஏன்னா அது ஒரு சின்ன குறுகிய கால விஷயம். ஆனா டேட்டிங் ஒப்புமை ரொம்ப சரியா பொருந்தும். அது எப்படி சரியா பொருந்தும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்போட முதல் 2 வார நடவடிக்கையை வச்சு அந்த உறவு அடுத்த 3 மாசம் நீடிக்குமான்னு கணிக்கிற மாதிரி தான் நம்ம யூசர் சென் பிரச்சனையும். ஆமா, கரெக்ட். சில நாள்ல அவங்க எப்படி பேசுறாங்க, எவ்வளோ ஆர்வமா இருக்காங்க, சண்டை வருதா, இந்த மாதிரி குறுகிய கால அறிகுறிகளை வச்சு அந்த உறவோட நீண்ட கால எதிர்காலத்தை கணிக்க முயற்சி பண்றோம். இந்த ஒப்பீடு அந்த டேட்டா சிக்கலை டக்குன்னு எல்லாருக்கும் புரிய வச்சிடும். இப்ப புரியுது. அந்த ஒப்புமையோட அடிப்படை இயக்கவியல் நம்ம பிரச்சனையின் இயக்கவியலோட ஒத்து போகணும். இந்த டெக்னிக் டேட்டா சயின்டிஸ்டுக்கு மட்டும் இல்ல. ஆமா, யார் வேணா பயன்படுத்தலாம். சிக்கலான ஒரு விஷயத்தை யாருக்கு விளக்க முயற்சி பண்ணாலும் இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பா பெரிய ஆபீசர்ஸ் கிட்ட ஒரு ப்ராஜெக்டை விளக்க இது ஒரு வரம் மாதிரி. 100க்கு 100 உண்மை. அவங்க பெரும்பாலும் ஒப்புமைகள் மூலமா தான் யோசிப்பாங்க, முடிவும் எடுப்பாங்க. இது அடுத்த உபேரா இல்ல இத ஃபேஸ்புக் நியூஸ் ஃபீட் மாதிரி யோசிங்கன்னு சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு நல்ல ஒப்புமை உங்க மொத்த விளக்கத்தையும் சுலபமாக்கி எல்லாரும் ஒரே பக்கத்துல இருக்கிறத உறுதி செய்யும். சரி, கோட்பாடெல்லாம் நல்லா இருக்கு. ஒப்புமைகள் மூலமா புரிஞ்சுக்கிறது ஒரு படி. ஆனா இதையெல்லாம் நானே முயற்சி செஞ்சு பார்க்க முடியுமா? கோடிங் தெரியாத என்ன மாதிரி ஆளுங்க ஏஐயை உருவாக்க ஏதாவது சுலபமான வழி இருக்கா? அது வெறும் தியரியா இல்லாம என் கையால செஞ்சு பார்த்தா இன்னும் நல்லா புரியும்னு தோணுது. நிச்சயமா, அதுக்கு ஒரு அற்புதமான கருவி இருக்கு. கூகுளோட டீச்சபிள் மெஷின். டீச்சபிள் மெஷின்? ஆமா, இது ஒரு சிம்பிளான வெப் பேஸ்ட் கருவி. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த டெக்னிக்கல் நாலேஜும் கோடிங் அறிவும் தேவையில்ல. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது நான் என் லேப்டாப் கேமராவை வச்சு சில நிமிஷத்துல எனக்கான ஒரு ஏஐ மாடலை உருவாக்க முடியும்னு சொல்றீங்களா? அது எப்படி சாத்தியம்? அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. உங்க கம்ப்யூட்டர் வெப்கேம் வச்சு உங்க தலை அசைவுகள் அடையாளம் காண ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். முதல்ல மேல, கீழே, இடது, வலது, நடுநிலைன்னு 5 பிரிவுகளை அந்த வெப்சைட்ல உருவாக்கணும். ஓகே, 5 கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு பிரிவுக்கும் உங்க தலைய அந்தந்த திசையில அசைச்சு வெப்கேம் மூலமா நிறைய போட்டோஸ் எடுக்கணும். உதாரணத்துக்கு இடது பிரிவுல உங்க தலையை இடது பக்கம் திருப்பி 100கணக்கான படங்களை எடுக்கணும். சரி, நிறைய படங்களை எடுத்து லேபிள் பண்ணியாச்சு. ஆமா, இப்படி எல்லா பிரிவுக்கும் செஞ்ச பிறகு அங்க இருக்கிற ட்ரெயின் மாடல்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்த வேண்டியதுதான். அவ்வளவுதானா? சர்வரு, பெரிய பெரிய கோடு, இதெல்லாம் எதுவும் தேவையில்லையா? எதுவுமே தேவையில்லை. உங்க கம்ப்யூட்டர்லயே அந்த ட்ரெயினிங் நடக்கும். சில நிமிஷத்துல உங்க மாடல் ரெடி. அதுக்கப்புறம் நீங்க தலைய அசைச்சா அது எந்த திசைன்னு ஸ்கிரீன்ல கரெக்டா சொல்லிடும். நம்பவே முடியல. இதை வச்சு வேற என்னெல்லாம் பண்ண முடியும்? இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மட்டும் தானா, இல்ல இது நிஜமான பயன்பாடுகள் இருக்கா? இதுக்கு நிறைய ஆழமான பயன்பாடுகள் இருக்கு. நீங்க உருவாக்குன இந்த மாடலை சில வரி பைத்தான் கோட் கூட சேர்த்து உங்க தல அசைவுகள் மூலமாவே கம்ப்யூட்டர் மவுஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். உடல் குறைபாடு உள்ளவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
கலைஞர்கள் அவங்க உடல் அசைவுகள் மூலமா டிஜிட்டல் ஆர்ட் உருவாக்குறாங்க. விவசாயிகள் செடியோட இலைகளை போட்டோ எடுத்து தாவர நோய்களை கண்டுபிடிக்க மாடல்ஸ் உருவாக்குறாங்க. இது ஏஐய ஜனநாயகப்படுத்துது. கரெக்டா சொன்னீங்க. அதனாலதான் ஸ்டான்ஃபோர்ட், MIT மாதிரி பெரிய நிறுவனங்கள் கூட அவங்க பாடத்திட்டத்துல இந்த டீச்சபிள் மெஷினை பயன்படுத்துறாங்க. அப்போ கதைகள் ஏஐய புரிஞ்சுக்க உதவுது, டீச்சபிள் மெஷின் மாதிரி கருவிகள் அதை உருவாக்க உதவுது. இது நாம கத்துக்கிற முறையே மாத்துது. ஒருவேளை இந்த அணுகுமுறையை நம்ம முழு கல்வி முறைக்குமே பயன்படுத்த முடியுமா? இது ஒரு ஆழமான கேள்வி. நம்மளோட பாரம்பரிய ஸ்டெம் கல்வி, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ் கல்வி, இது திறமையான டெக்னீஷியன்ஸை உருவாக்குறதுல ரொம்ப சிறந்ததுதான். ஆனா அதுல ஒரு முக்கியமான குறைபாடு இருக்கு. என்னது? ஐன்ஸ்டீன் ஒரு தடவை சொன்ன மாதிரி, அவங்க நல்லா பயிற்சி அளிக்கப்பட்ட நாயை போல இருக்கலாம். அதாவது கொடுத்த வேலையை சூப்பரா செய்வாங்க. ஆனா ஏன் செய்றோம், இதோட விளைவுகள் என்னன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. தொழில்நுட்ப திறன் மட்டும் போதாது, நெறிமுறை சார்ந்த சிந்தனையும் வேணும்னு சொல்றீங்க. நிச்சயமா. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாதான் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு புது கல்வி மாதிரி முன்மொழியப்பட்டிருக்கு. இதுல பாரம்பரிய ஸ்டெம் கூட 2 புது விஷயங்கள் சேருது. என்னென்ன? ஒன்னு R ஃபார் ரீசனிங், அதாவது தத்துவம், நெறிமுறைகள், தர்க்க ரீதியான சிந்தனை. இன்னொன்னு ஏற்கனவே இருக்கிற S, அதாவது சயின்ஸ் கூட சமூகத்தையும் சேர்க்கிறது. டெக்னாலஜி யாருக்காக, எதற்காக, அதோட சமூக தாக்கம் என்னன்னு கேள்வி கேட்கறது. அப்போ இதோட நோக்கம் வெறும் செயல்படுத்துபவர்களை உருவாக்குறதுக்கு பதிலா முடிவெடுக்குபவர்களை உருவாக்குறது. கரெக்ட். இந்த ஸ்ட்ரீம் மாடல் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இத கிளாஸ் ரூம்ல எப்படி செயல்படுத்துறது? இங்க தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நிமிஷம், சயின்ஸ் ஃபிக்ஷன்னா அது பொழுதுபோக்கு தானே? அதை வச்சு செவ்வாய் கிரகத்துல பாலம் கட்டுற மாதிரி கற்பனையான விஷயங்களை செஞ்சா நிஜ உலக இன்ஜினியரிங் திறன்கள் எப்படி வளரும்? அது நேர விரையும் இல்லையா? இது ஒரு பொதுவான சந்தேகம். ஆனா உண்மை அது இல்ல. பொதுவா ஸ்கூல்ல போலியான தேவை இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. மரக்குச்சி வச்சு பாலம் கட்டுறது மாதிரி. ஆமா. அந்த பாலத்துக்கு ஒரு உண்மையான தேவை அங்க இருக்காது. அதனால மாணவர்கள் அதுல முழுசா ஈடுபட மாட்டாங்க. ஆனா செவ்வாய் கிரகத்தில் உயிர் பிழைத்தல் மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சூழல்ல உருவாக்கும் போது நிலைமையே மாறிடும். அது எப்படி மாறுது? அங்க கட்டுப்பாடுகள் ரொம்ப உண்மையானவை, தவிர்க்க முடியாதவை. செவ்வாய் கிரகத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறை, பயங்கரமான வெப்பநிலை, ஈர்ப்பு விசை மாற்றம், இதெல்லாம் அந்த சூழலோட விதிகள். ஆமா, அதை மாத்த முடியாது. இது மாணவர்களோட சிந்தனைய வேறொரு தளத்துக்கு எடுத்துட்டு போகும். இது ஒரு மனதின் ஆய்வகம் மாதிரி செயல்படுது. அவங்க வெறும் ஃபார்முலாவை பயன்படுத்த மாட்டாங்க. முதல் கொள்கைகள்ல இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ்ல இருந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க வெறும் இன்ஜினியரிங் பிரச்சனைகளை மட்டும் தீர்க்க மாட்டாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. அந்த சூழல்ல மனுஷனோட ஆயோட 2 மடங்காக்குற டெக்னாலஜி கிடைச்சா என்ன பண்றது? வளங்கள் கம்மியா இருக்கும்போது யாரை காப்பாத்துறது? இந்த மாதிரி சிக்கலான பல தீர்வுகள் கொண்ட நெறிமுறை சார்ந்த பிரச்சனைகளை பத்தியும் அவங்க சிந்திப்பாங்க. இது பாடம் இல்ல, இது ஒரு அனுபவம். டிஜிட்டல் கதை சொல்லல் மூலமா குறிப்பா பின்தங்கிய குழுக்கள்ல இருக்கிற மாணவர்களுக்கு இது அறிவியலை இன்னும் ஈடுபாட்டோடையும் அணுகக்கூடியதாகவும் மாத்துது. அவங்க வெறும் நுகர்வோரா இல்லாம டெக்னாலஜியோட எதிர்காலத்தை வடிவமைக்கிற படைப்பாளர்களா மாறுறாங்க. இங்க அறிவியலுங்கிறது வெறும் சூத்திரங்கள் இல்ல, அது ஒரு கதை, ஒரு சமூக பொறுப்பு. இன்னைக்கு நாம ஒரு மாயாஜால சமையல் புத்தக கதையில ஆரம்பிச்சு கல்வியோட எதிர்காலத்தை வடிவமைக்க சயின்ஸ் ஃபிக்ஷனை பயன்படுத்துறது வரைக்கும் ஒரு நீண்ட ஆழமான பயணத்தை செஞ்சிருக்கோம். இந்த எல்லா ஆதாரங்கள்லயும் உள்ள மையப்புள்ளி ஒண்ணுதான். என்னது? சிக்கலான விஷயங்களை எளிமையாக்கவும், அருவமான கருத்துக்களுக்கு ஒரு மனிதன் சேர்க்கவும் கதை சொல்லலுக்கு ஒரு அபாரமான சக்தி இருக்கு. ஆமா, மெஷின் லேர்னிங்ல இருந்து கல்வி முறை வரைக்கும் நம்ம எதிர்கொள்ற பெரிய சவால்களுக்கு தீர்வு வெறும் புது டெக்னாலஜில மட்டும் இல்ல, அந்த டெக்னாலஜியை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை பத்தி நாம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம்னா தான் இருக்கு. ஒரு நல்ல கதை. ஆமா, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல ஒப்புமை, ஒரு சிக்கலான சமன்பாட்டை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்க முடியும். அதனால உங்களுக்காக ஒரு சிந்தனை. அடுத்த தடவை நீங்க ஒரு புது சிக்கலான டெக்னாலஜியை எதிர்கொள்ளும் போது அதோட டெக்னிக்கல் மேனுவலை படிக்கிறதுக்கு பதிலா அதோட கதையை கேட்டா என்ன? அதோட முக்கிய நோக்கத்தையும் சமூகத்துல அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தையும் புரிஞ்சுக்க எந்த ஒப்புமே உங்களுக்கு உதவுன்னு சிந்திச்சு பாருங்க.